இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு ஆலோசனையாக ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்களும் அதிசயங்கள் வார்த்தையில் வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டறிவாய். தேவனை எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது, தேவனத்தில் நம்ம போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நீதிமொழியில் சொல்லப்படுகிறது. இந்த 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை நம்ம எப்படிலாம் அறிஞ்சிக்கலாம், எப்படிலாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், இங்கே வேதம் தெளிவாகப்படுத்துகிறாரு. தேவனை அறியணும், இயேசுவை பார்க்கணும், இயேசு மூலியம் நம்ம விசாரிக்கணும். அவர் தேவன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால், இயேசு நம்மள மேலே தான் இருப்பார். ஆனால் இங்கே என்ன வேதம் என்ன தெளிவுபடுத்துனா, வேத வசனத்தை மூலிமா நீ பேசும்போது தேவன் உங்களோடு உறவாடுகிறார். ஜெபிக்கும்போது தேவன் உங்களோடு இருக்கிறார். பாடல் பாடும்போது இருக்கிறார். இவருடைய வசனத்தை யாரெல்லாம் கை கொண்டு நடக்கிறீங்களோ அவங்களெல்லாம் தேவன் உங்களோடு இருக்கிறாருன்னு அர்த்தங்க. அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று உணர்ந்து அப்படின்னு சொன்னால், இது தேவனுடைய வார்த்தை. இதுக்கு பயந்து யாரெல்லாம் நடுங்குறீங்களோ, யாரெல்லாம் பயப்படுறீங்களோ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டறிவீர்கள் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பயந்தால் போதும். இது தேவனுடைய வார்த்தை, இது இயேசுனுடைய சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நம்ம தவறாக செய்யக்கூடாது, இது புறம்பே பண்ணக்கூடாது. அப்படி யாரெல்லாம் பயந்து நடுங்குறீங்களோ, அந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டு அதை பயந்து நடக்கிறீங்களோ, அவங்க தான் அவருடைய தேவனை அறிகிற அறிவை கண்டடைவீர்கள். இயேசுனுடைய அறிவை நீ கண்டுக்கணும். இயேசு எப்படியாப்பட்டவங்க நீ தெரிஞ்சிக்க முடியும். அப்போ உங்களுக்கு நாளுக்கு நாள் உங்களுக்கு வாழ்க்கை விருத்தி அடையும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். தேவன் நம்மளோடு இருக்கிறான்னு சொல்லி நீ அறிந்து கண்டடைவீர்கள். இயேசு எப்படியாப்பட்டவங்க நீ கண்டுபிடிங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் தெரியாது. இயேசு முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்படியாப்பட்டவர்? அவர் நல்லவர், கிருபை உள்ளவர், சமாதானத்தின் தேவன். அவர் ஒரு நாள் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அதான் சொல்றது. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டறிவார். தேவன் எப்படியாப்பட்ட நீ உணர்ந்து கொள்ளணும். முதல்ல உணர்ந்து கொண்டு அந்த அறிவை கண்டடையும் போது தான் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அடையாளம் செய்து உங்களை ஆசிரியருக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணினா மட்டும் வீடியோ பார்க்கலாம். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவீர்களாக. ஆமென். காட் பிளஸ் யூ.